ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கிரநர்களை போற்றி. மீனராசி நேர்களுக்கு வணக்கம். மீனராசி நேர்கள் பக்கத்தில் கடவுள் இருக்கிறார். கடவுள் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். கடவுள் நம்ம பக்கத்தில் நின்றுட்டார்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நமக்கு வருகிற துன்பங்கள்லாம் விளையிடும். நம்ம நல்லபடியாக இருக்கும். இறை அருள் தேவைப்படுகிறது. இறை அருள் இருந்துச்சுன்னா நம்ம எல்லா விஷயத்துலேருந்து வெளியே வந்துடலாம். நலமுடன் வாழலாம். நல்லதே பெறலாம். தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் சிறப்பாக வாழ்க்கையை நம்ம கொண்டு போகலாம். தெய்வம் நம்ம பக்கத்தில் இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? நம்ம இந்த பூமியில் பிறந்துட்டோம். இந்த பூமியில் பிறந்து நம்ம காலத்தை கழிச்சிட்ருக்குறோம். இதில் சில நன்மைகளும் இருக்குது, தீமையும் இருக்குது. நன்மையும் தீமையும் கலந்து தான் இந்த பூமியில் இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம எப்படி சார் வாழணும் அப்படின்னோம்னா, உங்கள் ஜனன ஜாதக கட்டத்தில் ஒரு 2 கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்கணும். மீன ராசியில் நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, இந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சரி. நட்சத்திரம்னா என்ன? பூரட்டாதி, ரேவதி, உத்திரட்டாதி, இந்த 3 நட்சத்திரத்தை பிறந்தாலும் சரி. ராசியில் சனி பகவான் இருந்தாலும் சரி, 7 சனி எதாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் மறந்துடுங்க. உங்கள் ராசி கட்டத்தில் ராசிக்கு சந்திரனும் செவ்வாயும் நல்ல நிலைமையில் இருக்கணும். சந்திரனும் செவ்வாயும் நல்ல நிலைமையில் இருந்து தான் நீங்கள் மனதாலும் உடலாலும் இறைப்பணி செய்வீங்க, தர்மத்துடன் வாழ்வீங்க. ஸோ மீனராசியில் தர்மத்தின்படி வாழணும்னா செவ்வாய் சந்திரன் கெட்டு போகக்கூடாது. இப்படி இருக்க பிறந்தவர்கள் ஜனன ஜாதகத்தில் தர்மவான்கள். அவங்க நியாயமாக இருப்பாங்க, பொறுமையாக இருப்பாங்க, நல்ல ஒரு காரியம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெய்வத்தோட அனுக்கிரம் இருக்கும். இப்போ ஜாதகத்தில் எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, உங்கள் ஜாதக கட்டத்தை பாருங்கள். சந்திரன் உங்கள் ராசியில் இருப்பார். அவர் ஒன்று பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருப்பார், இல்லைன்னா ரேவதியில் இருப்பார், இல்லைன்னா உத்திரட்டாதியில் இருப்பார். சந்திரன் செவ்வாய்க்கு கேந்திரத்தில் இருக்கணும். சரியா? கேந்திர கோணத்தில் இருந்தார்னா சந்திரன் வலிமை பெறுவார். சந்திரன் ராசிக்கு 5 கூடையவன், பஞ்சமாதிபதி, பூர்வ புண்ணிய சாணாதிபதி, அதிர்ஷ்ட சாணாதிபதி. நீங்கள் தெய்வத்தை நினைக்கிறீங்க, தெய்வத்தை கும்பிடுறீங்க, சாமியை கும்பிடணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா சந்திரன் நல்ல நிலைமையில் இருக்கணும். சந்திரன் மீனராசியில் வளர்த்தவர்கள் தான் இறை வழிபாடில் அதிகமாக இருப்பாங்க. அது எப்படின்னா, கோயிலுக்கு போகணுன்னு நினைக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. நம்ம அதுக்கு மெனக்கெட்டு போகிறோம் பார்த்தீங்களா? காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு ஐம்புலனை அடக்கிட்டு கோயிலுக்கு போய்ட்டு சாமியை கும்பிட்டு வரோம் பார்த்தீங்களா? அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த ஒரு காரியத்தை செய்கிறவர் சந்திரன் தான். ஏன்னா சந்திரன் தான் மனதுக்கும் உடலுக்கும் உரியவர். அதுபோல் வீட்டில் பூஜை புனஸ்காரம் பண்ணுறதா இருந்தாலும் சந்திரோட அனுக்கிரம் இருக்கணும். ஒரு நல்ல காரியம் பண்ணணும்னா நம்ம மனசு வைக்கணும். மனசு வச்சா தான் நல்ல காரியத்தை பண்ண முடியும். மனசு இருந்தால் தான் ஒரு காரியத்தை செயல்படுத்த முடியும். ஸோ மனதுக்கும் செயலுக்கும் சந்திரனும் செவ்வாயும் வராங்க. சந்திரன் மனோகாரகன், செவ்வாய் ஒரு செயல் வீரன். ஸோ சந்திரனும் செவ்வாயும் அதங்கேயே ஒரு யோகம் வருது, அருமையான யோகம், சந்திரமங்கல யோகம். சந்திரமங்கல யோகம் இருக்கிறவங்க நல்ல சிறந்த ஆன்மீகவாதியாக இருப்பாங்க, தர்மவாளனாக இருப்பாங்க, கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவாங்க, நல்ல ஒரு புண்ணிய காரியம் பண்ணுவாங்க, தெய்வத்தோட அனுக்கிரம் இருக்கும். சந்திரனும் செவ்வாயும் சந்திரமங்கல யோகம், சக்தி வேலன் யோகம்னு சொல்லலாம். ஏன்னா சந்திரன் சக்தி, செவ்வாய் வேலன், சக்தி வேலன் யோகம். ஸோ அந்த சக்தி வேலன் யோகம் உங்களுக்கு வசப்படும். சக்தி வேலில் என்ன? அநியாயத்தை வேறு இருக்க வந்த பிறகு தான் சக்திவேல். முருகப்பெருமான் சூரசம்ஹாரனை அழிக்கணும்னு அவதரித்தார். அவர் அழிக்கிறதுக்கு அன்னை ஆதிபராசக்தி சக்தியை கொடுத்தா. அதனால் அவர் சக்தி வேலாக மாறினார். ஸோ அந்த சக்திவேல் யோகம் மீனராசிக்கு பரிபூர்ணமாக இருக்குது. நீங்கள் அதை கடைப்பிடிக்கணும். சரியா? எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி, உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி, நான் சொல்கிற விஷயத்தை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எப்படி சார் அப்படின்னு உண்மை ஒன்றா சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. இதில் உங்கள் ராசிக்கும் பலன் சொல்கிறேன், அதுபோல் சில ஆன்மீக தகவலும் சொல்கிறேன். நடைமுறை வாழ்க்கையில் சில காரியங்களை பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அந்த சக்திவேல் யோகம் நிற்கும். அதுபோல் தர்மத்தின்படி நிற்கலாம். இறைவன் உங்களுக்கு துணை இருப்பார். சரியான நேரத்தில் கடவுள் உங்கள் பக்கத்தில் இருப்பார். இதை மட்டும் செய்யுங்க, கடவுள் உங்கள் பக்கத்தில் இருப்பார். சரிங்க சார், இப்போ நாங்கள் என்ன சார் செய்யலாம் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது. இப்போ ஜாதக கட்டத்தை பாருங்கள். ஜாதக கட்டத்தில் பொதுவாகவே சந்திரனுக்கு செவ்வாய் கேந்திர கோணத்தில் இருக்கணும். அப்படி பார்த்தா சந்திரன் மீனத்தில் இருந்தார்னா செவ்வாய் மிதுனத்தில் இருக்கலாம், கடகத்தில் இருக்கலாம், கன்னியில் இருக்கலாம், விருச்சிகத்தில் இருக்கலாம், அடுத்து தனுசில் இருக்கலாம், அடுத்து மகரத்தில் இருக்கலாம். மகரத்தில் இருக்கிறது மிகச்சிறப்பு. சரியா? தனுசு ராசி மீனராசியில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் இப்போ மகரத்தில் இருக்கணும். இப்போ அப்படி தான் இருக்கிறார். இப்போ இன்றைக்கி கோச்சாரத்தில் பார்த்தோம்னா 5/2/2026 பார்த்தோம்னா மீனராசிக்கு செவ்வாய் 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. சந்திரசாரத்திலே போகிறாரு, திருவோண நட்சத்திரத்திலே போகிறாரு. இதுதான் சிறப்பு. சரியா? ஒரு விஷயத்தை பேசும்போது அது நமக்கு உடன்பட்டு வருது பார்த்தீங்களா? இங்கே தான் தெய்வம் இருக்குன்னு அர்த்தம். சரியா? நம்ம ஒரு விஷயத்தை எடுத்து பேசும்போது அது சார்ந்த சில நிகழ்வுகள், சில காரியங்கள் நடக்கும்போது தெய்வத்தோட அனுக்கிரம் இருக்குது. தெய்வம் நம்மளை ஒத்துக்கிறது. இந்த விஷயத்தை பேசுப்பா, இந்த விஷயத்தை மீனராசிக்கு தெரியப்படுத்து, நான் அதுக்கு சார்ந்து தான் இருக்கிறேன்னு. அதனால் நமக்கு சில சமிக்கைகள் சில நேரங்கள் கிடைக்கும். அந்த சமிக்கைகள் கிடைக்கும்போது சில காரியத்தை பண்ணணும். இப்போ
செவ்வாய் வந்து திருவோண நட்சத்திரத்தில் போகிறார். ராசிக்கு 11ஆம் இடத்துல செவ்வாய் போகிறது மிகச்சிறப்பாக இருக்குது. இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். சரியா? இப்போ 11ஆம் இடத்துல செவ்வாய் போகிறதுனால என்ன சார் பலன்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பலன்களும் இருக்குது. செவ்வாய் வந்து சந்திரன் சாரத்தில் போகிறாரு. திருவோண நட்சத்திரத்தில் போகிறது வந்து நல்ல அமைப்பு தான். திருவோண நட்சத்திரங்கிறது வந்து சந்திரனோட நட்சத்திரம் தான், ஆனால் பெருமாளுக்கு வேண்டிய நட்சத்திரம். ஸோ பெருமாள் நட்சத்திரத்தில் அங்கார பகவான் போகிறார். அங்கார பகவான் யார்? முருகப்பெருமான். ஸோ அது வந்து என்ன? மாமருகன் யோகம். மானா பெருமாள், முருகன்னா மருகன், பெருமாளுடைய மருமகன். ஸோ அந்த மாமருமன் யோகம் வந்து ராசிக்கு 11ஆம் இடத்துல நடக்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த காலகட்டத்தில் நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்க, வாழ்நாள் முழுக்க சிறப்பாக இருப்பீர்கள். சந்திர சாரத்தில் செவ்வாய் போகிறதுனால அந்த சந்திரமங்கல யோகம் ராசி 11ஆம் இடத்துல நடக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் பொருள் நல்லா சேர்ப்பீங்க. உங்களுக்கு தேவையான பொருள் சேர்ப்பீங்க. அது பொண்ணாக இருக்கலாம், நகையாக இருக்கலாம், நட்டாக இருக்கலாம், காசு பணமாக இருக்கலாம். அதுபோக வந்து பூர்வீக சொத்து இந்த காலத்தில் உங்களுக்கு சேரும். ஏன்னா 11ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடம் சம்மந்தப்படுவார். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா 5 கூடையவன் சாரத்தில் தான் போகிறாரு. ராசிக்கு 5 கூடையவன் சாரத்தில் 2 9 கூடையவன் போகிறாரு. ஸோ 2 9 11 தன குடும்ப பாக்கிய லாபஸ்தானத்தில் போகிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் தான தர்மம் பண்ணுங்கள். சரியா நேரில் இந்த காலகட்டத்தில் தான தர்மம் பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. எல்லா விஷயத்துலையுமே நல்லா ட்ரெயின்டாக இருப்பீங்க. நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி, தொழில் பண்ணாலும் சரி, வியாபாரம் பண்ணாலும் சரி, நல்ல விதமாக இருக்கும். எந்த சூழ்ச்சிகளும் உங்களை பாதிக்காது. எந்த ஒரு சூழ்ச்சி இருந்தாலும் சரி அதுலேருந்து வெளியே வந்துடுவீங்க. யாரும் உங்களை ஏமாற்ற முடியாது. நீங்களாக தான் இருப்பீங்க. தைரியசாலியாக இருப்பீங்க. உங்கள் பொருள் உங்கள் கையை விட்டு போகாது. அதே நேரத்தில் பெருமளவு பொருள் சேரும். திரண்ட செல்வம் இருக்கும். சரி, இந்த நேரத்தில் வந்து நீங்கள் நல்லா சம்பாதிக்கலாம், நல்லா ஏர்ன் பண்ணலாம். எதில் இருந்தாலும் சரி நல்ல உங்களுக்கு ஒரு அவுட்புட் இருக்கும், நல்ல ஒரு டேர்ன் ஓவர் இருக்கும். எந்த ஒரு காரியத்தையும் வேகமாக செய்வீங்க. எல்லாத்துலேயும் ஒரு ஆதாயம் இருக்கும். எதிரிகள் விஷயத்தில் நெருப்பாக இருப்பீங்க. எதிரிகளால் ஒன்றும் செய்ய முடியாது. எதிர்ப்புகள் வந்து தோஷம் பண்ணிடுவீங்க. போட்டி பெறாமல் எல்லாத்தையும் அடித்து நொறுக்கிடுவீங்க. வாகன வசதி இருக்கும். சரியா? வண்டி வாகனம் ட்ராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட் வச்சுக்கிறவங்க இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்குது. வாக்கு சாதுரியம் இருக்கும், வாக்கு பலிதமும் இருக்கும். நீங்கள் சொன்னீங்கன்னா அப்படியே பலிக்கும். சரியா? வம்பு வழக்கு விவகாரங்களில் வெற்றி காண்பீர்கள். கோர்ட்டு கேஸு எதுவும் பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு சாதகமாக முடியும். கையில் காசு பணம் இருக்கும். நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ இந்த சந்திரமங்கல யோகம் ராசி 11ஆம் இடத்துல இருக்குது. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ இப்போ சந்திரனும் செவ்வாயும் நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணுங்கள், நான் சொல்ல காரியத்தை மட்டும் பண்ணுங்கள். இன்றைக்கி சந்திரன் வந்து ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வந்துடுவார். ஓரளவு ஒளிச்சந்திரன் தான், சூரியகாந்தத்தில் தான் இருக்கிறாரு. ராசியை பார்க்குறாரு. ராசியில் இருக்கிற சனி பகவானை பார்க்குறது புணர்வு தோஷம். இருக்கிற தோஷமெல்லாம் விலகும். அதனால் ஒரு 2 நாளைக்கு 2-3 நாளைக்கு மட்டும் நான் சொல்கிறத செய்யுங்க. இன்றைக்கி சந்திரன் எங்கே சார் இருக்கிறாருன்னா, இன்றைக்கி சந்திரன் வந்து கன்னிக்கு வந்துடுவார். சரியா? கன்னிக்கு வந்துடுவார். கன்னியில் வந்து 2 நாள் இருப்பார். உத்திரம், அஸ்தம், சித்திரை. 5ஆம் தேதி, 6ஆம் தேதி, 7ஆம் தேதி இந்த 3 நாட்கள் ராசியிலிருந்து சனி பகவானை பார்ப்பார். சனி பகவான் வந்து நிவர்த்தி அடைவார். சரியா? செவ்வாய்க்கு கோணமாக இருக்கிறாரு. கன்னியில் சந்திரன், மகரத்தில் செவ்வாய். நல்ல அமைப்பு. சரியா நேர்களே? சனி பகவானுக்கு செவ்வாய் 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. சனிக்கு சந்திரன் 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. இந்த கிரகங்கள் தங்களுக்குள்ள மறையாமல் இருக்குது. சனி செவ்வாய் சந்திரன் இந்த கிரகங்கள் தங்களுக்குள்ளே மறையாமல் இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நான் சொல்லதை மட்டும் செஞ்சீங்கன்னா கடவுள் எப்பயுமே உங்கள் துணை நிற்பார். இது எப்பயுமே அபூர்வமாக தான் வரும். அதுபோல் குருவுக்கு வந்து சந்திரன் கேந்திரத்தில் இருக்கிறாரு. குருவுக்கு வந்து ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு, 7ஆம் இடத்துல சந்திரன், 11ஆம் இடத்துல செவ்வாய், ராசியில் சனி பகவான். ஸோ சனி பகவானுக்கு கேந்திரத்தில் குருவும் சந்திரனும் வராங்க. இது ஒரு நல்ல அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஸோ 5, 6, 7 இந்த 3 நாட்கள் மட்டும் ஒரு காரியத்தை பண்ணுங்கள். கடவுள் வாழ்நாள் முழுக்க துணை இருப்பார். அதாவது சில தர்ம காரியங்களை நம்ம ஒரு தடவை பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது வாழ்நாள் முழுக்க நமக்கு துணை இருக்கும். அதுபடி நீங்கள் இந்த காரியத்தை பண்ணுங்கள். என்ன காரியம் சார் பண்ணணும் அப்படின்னோம்னா, சந்திரன்னா யார்? மாதுர்காரகன், மனோகாரகன், தாய் உள்ள முக்கியவன், தாய் சாணத்தில் இருக்கிறவன். செவ்வாய் வந்து யார்? சகோதரகாரகன். சரியா? சகோதர வழிக்கு உதவி பண்ணுறவன். இன்றைக்கி என்ன கிழமை? இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை. வியாழன், வெள்ளி, சனி 3 நாட்கள் சந்திர ராசிக்கு 7ஆம் இடத்துல இருப்பார். நாளைக்கு வெள்ளிக்கிழமை என்ன பண்ணுறீங்கன்னா, வெள்ளிக்கிழமை சந்திர உரையில், சரியா? சந்திர உரையில் பசுமாட்டுக்கு சாம்பார் சாதம் கொடுங்க. வெள்ளிக்கிழமை சந்திர உரை எப்போ சார் வரும் அப்படின்னு கேட்டோம்னா, காலையில் 8 to 9. சரி, இது ஒரு முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது. வேத ஜோதிடத்தில் முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது. நாளைக்கு வெள்ளிக்கிழமை அஸ்த நட்சத்திரம் தான். சரியா? உங்கள் ராசிக்கு வேண்டிய ராஜயோகாதிபதி சந்திரனுடைய நட்சத்திரம். அஸ்த நட்சத்திரத்தை அன்றைக்கி காலையில் 8 to 9 துவரம் பருப்பை அவிச்சிருங்க. சரியா? வீட்டில் சாப்பாட்டுக்கு துவரம் பருப்பு வைப்போம்ல, துவரம் பருப்பை தனியாக அவிச்சு சாதத்தை போட்டு பிசைஞ்சு பசுமாட்டு கொடுத்துருங்க. ஒரு சொட்டு நல்லெண்ணெய் ஊற்றி கொடுத்துருங்க. துவரம் பருப்பில் செவ்வாய் இருக்கிறாரு, அரிசியில் வந்து சந்திரன் இருக்கிறாரு, ஒரு சொட்டு நல்லெண்ணெயில் சனி பகவான் இருக்கிறாரு. ஏன்னா உங்கள் ராசியில் வேறு இப்போ 7.5 சனி நடக்கு. ஸோ 7.5 சனி தாக்க வெகுவாக குறையணும்.
இந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கணும், அடுத்த வருகின்ற நாட்கள் நல்லபடியாக இருக்கணும்னா இதை நாளைக்கு செஞ்சுருங்க. நாளைக்கு காலையில் 8 to 9 செஞ்சிடலாம். தாய்மார்கள் வந்து இந்த வீடியோ கேட்குற தாய்மார்கள் வீட்டில் காலையில் ஒரு 7 மணிக்குள்ளே ஒரு பருப்பு வைங்க, பருப்பு. சரியா? சமையலுக்குன்னு வைங்க. அதை கொஞ்சம் போல் எடுத்து அதில் கொஞ்சம் சாதத்தை போட்டு பிசைஞ்சு 2 சொட்டு நல்லெண்ணெய் கொஞ்சம் போல் 1 ஸ்பூன் ஊற்றி அதை அப்படியே கிளறி அப்படியே பசுமாட்டுக்கு கொடுத்துருங்க. வாழையில கொடுத்தாலும் சரி, தொன்னையில் வச்சு கொடுத்தாலும் சரி, பாத்திரத்தில் கொடுத்தாலும் சரி, அதை வந்து பசுமாட்டு சாப்பிடணும். இதை மட்டும் செஞ்சுருங்க. தர்மம் உங்களை காக்கும். சரியா? தர்மம் தலை காக்கும். அந்த கடவுள் உங்களுக்கு துணை இருப்பார். எப்படி துணை இருப்பார்னா, சந்திரன், சனி பகவான், செவ்வாய், இவங்க 3 வழியில் துணை இருப்பார். சந்திரன் பஞ்சமாதிபதி, 5 கூடியவன். உங்கள் பிள்ளைகளால் ஒரு பெருமை இருக்கும். உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லபடியாக படிப்பு வரும். பிள்ளைகளோட திருமணம், வேலைவாய்ப்பு நல்லபடியாக நடக்கும். அடுத்து நீங்கள் நல்லா இருப்பீங்க, தேக ஆரோக்கியத்தோடு இருப்பீங்க, மனதால் உடலால் நல்ல நிலைமையில் இருப்பீங்க. அடுத்து செவ்வாய் 2, 9 கூடியவன். குடும்பத்தில் பணப்பழக்கம் இருக்கும், பழக்க வழக்கம் நல்லா இருக்கும். சிரித்து நல்லா பழகுவீங்க. குடும்பத்தில் ஒரு சந்தோஷம், இங்கீதம் இருக்கும். அடுத்து 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், பேரு புகழ் அந்தஸ்து இருக்கும். தர்மத்தின்படி நடப்பீங்க. சரியா நேர்களே? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 9, 10 கூடியவர்கள் யார்? செவ்வாயும் குருவும் தங்களுக்குள்ள ஒரு நல்ல அமைப்பில் இருக்கிறது, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே? இப்போ குரு வந்து உங்கள் ராசிநாதனாக இருந்தாலுமே அவர் வக்கரமாகி தான் இருக்கிறாரு. 4ஆம் இடத்துல வக்கரமாக இருக்கிறார், சுயசாரத்தில் வக்கரமாக இருக்கிறாரு. பரவாயில்ல, 4ஆம் இடத்துல குரு வக்கரமாகிறது நல்லதான். ஒரு கேந்திரத்தில் ஒரு இயற்கை சுபர் வக்கரமாகிறது நல்லதான். குரு அவர் பங்குக்கு நல்ல பலன்களை கொடுப்பார். குரு என்ன? தனகாரகன், புத்திரகாரகன். சரியா நேர்களே? ஸோ அந்த பொருளாதாரத்தையும் பிள்ளைகள் விஷயத்தில் ஒரு இடத்தையும் கொடுப்பார். இருப்பினும் சந்திரனுக்கு குரு கேந்திரமாக இருக்கிறார், சனி பகவான் கேந்திரமாக இருக்கிறனால குருவுடைய அருளும் கிடைக்கும். குருவருளும் திருவருளாக மாற்றப்படும். ஸோ இந்த 4 கிரகங்களும் சேர்ந்து உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். ராசிக்கு 1, 10, 11, 12, 2, 9, 5 எல்லாம் சேர்ந்து நல்ல பலன்களை கொடுக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு முக்கியமான கிரகங்கள் 2 கிரகங்கள் தான், சந்திரன், செவ்வாய், அடுத்து தான் குரு. குருவை ஏன் 3ஆவது கொண்டு போயிட்டேன்னா, குரு கேந்திராபதியாக வருவார். சரியா? ராசிநாதன் இருந்தாலுமே 10 கூடையவனாக வருவார். குரு வந்து 10 கூடையவனாக வரக்கூடாது. ஏன்னா அவர் இயற்கை சுபர், ஒரு கேந்திராதிபதியாக வரக்கூடாது. ஆனால் செவ்வாயும் சந்திரனும் கோணத்துக்கு வருவாங்க. சந்திரன் 5 கூடையவன், செவ்வாய் 9 கூடையவன். ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு இந்த விஷயம் புரியும், மற்றவங்களுக்கு புரியாது. நான் முழுக்க ராசிக்கு தான் சொல்கிறேன், லக்கணத்துக்கு சொல்லலை. சரியா? முழுக்க ராசிக்கு தான் சொல்கிறேன். ஆனால் இருப்பினும் லக்கண ரீதியாகவும் இது சில பலன்களை கொடுக்கும். ஏன்னா சந்திரன், செவ்வாய், சனி பகவான் இந்த 3 பேர்த்தில் இந்த பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா இந்த 3 கிரகத்தோடைய அணுக்கரவும் கிடைக்கும். 3 கிரகம் கொடுக்குற பெனிஃபிட்டு உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க கிடைக்கும். தர்மத்தின் வழி நிற்பீங்க. பகவான் கிருஷ்ண பரமாத்மா சொன்ன மாதிரி தர்மத்தின் வழி யார் நிற்கிறாங்களோ அவங்க பக்கத்தில் கிருஷ்ணர் வந்து இருப்பார். சரியா? அந்த காக்கும் கடவுள் கண்ணபுராணம் வந்து உங்கள் பக்கத்திலே இருப்பார். கவலையெல்லாம் தீரும். இப்போ லக்கண ரீதியாக பார்த்தோம்னா சொல்லலாம். இப்போ மீனராசியில் வந்து மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திரன் 4 கூடையவனாக வருவார், செவ்வாய் 1, 8 கூடையவனாக வருவார். இவங்களுக்கு எப்படி இருக்கும்? தூரதேசத்தில் நல்லாயிருக்கும், வெளிநாடு வெளிமாநில தொடர்புல நல்லபடியாக இருப்பாங்க. ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் 7, 12 கூடையவனாக வருவார், சந்திரன் 3 கூடையவனாக வருவார். இவங்களுக்கும் வந்து திருமண வாய்ப்பு, வேலைவாய்ப்பு நல்லா இருக்கும். அயன சேன போகம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. மிதுன லக்கணத்துக்கு உத்தியோகம் நல்லா இருக்கும், உத்தியோகத்தில் நல்ல வருமானம் வரும். கடக லக்கணத்துக்கு மிகச்சிறப்பாக இருக்கும், ராஜயோகம் உண்டாகும். மீனராசி கடக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ராஜயோகம் உண்டாகும். சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ராஜயோகம் உண்டாகும். கன்னியா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு தூர்தேச அமைப்பு, வெளிநாட்டு வேலைகள், அதில் நல்ல லாபம் இருக்கும். துலா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு கணவன் மனை உறவு, தாம்பத்தியம், கூட்டுத் தொழில், பங்கு சந்தை, பங்குதாரர் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அருமையான யோகம் இருக்கும், கொடீஸ்வர யோகம் வரும். சரியா? உத்தியோகம் நல்லா இருக்கும். தொழில், வியாபாரம், பேரு புகழ் அந்தஸ்து நல்லபடியாக இருக்கும். நல்ல ஒரு தர்ம காரியங்கள் பண்ணி நல்லபடியாக இருப்பீங்க. ஆலய திருப்பணிகள் அனைத்தும் சிறந்திருக்கும். தனுஷு லக்கணத்தில் பிறந்தவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். தூரதேச அமைப்புகள் கிடைக்கும். பாக்கியம் கை கொடுக்கும். அந்த பாக்கியலட்சுமி யோகம் கிடைக்கும். தனுஷு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாயும் சந்திரனும் போட்டு வேலை செய்வாங்க. போட்டு பலன்களை கொடுப்பாங்க. எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு. தனுஷு லக்கணத்துக்கு சந்திரன் அட்டமாதிபதியாக வந்தாலுமே எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு. மகர லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு கனெக்ஷன் நல்லாயிருக்கும், இன்டகிரேஷன் நல்லாயிருக்கும். ஒருங்கிணைஞ்சு போவாங்க. கணவன் மனை உறவு, தாம்பத்தியம் நல்லபடியாக இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கும். தாய் அன்பு, சகோதர அன்பு நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. கும்பலக்கணம் தொழில் நல்லாயிருக்கும். தொழிலில் வீரியமாக இருக்கும். தொழிலில் வெற்றி மேல் வெற்றி கட்டுவீங்க. தொழிலும் வியாபாரமும் மிகச்சிறப்பாக இருக்கும். மீன லக்கணம், மீனராசி மீன லக்கணத்துக்கு அனைத்து வகைப்படும். சரியா? அனைத்து விஷயத்துலையும் நல்லா இருப்பீங்க. தொழில், வியாபாரம், உத்தியோகம் எல்லாத்துலேயும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த 2 கிரகங்கள் சேர்ந்து மீனராசியில் நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலுமே அத்தனை லக்கணத்துக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். சனி பகவான் இதுக்கு சப்போர்ட் பண்ணுவார். சரியா நேர்களே? சனி பகவான் இதுக்கு சப்போர்ட் பண்ணுவார். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நல்லாவும் இருக்குது. ஸோ 5, 6, 7 பிப்ரவரி 5, 6, 7 இதில் 6ஆம் தேதி காலையில் 8 to 9 நான் சொன்ன ஒரு சின்ன காரியத்தை பண்ணிட்டீங்கன்னா கடவுள் உங்களோட துணை இருப்பார். சரியா நேர்களே? இது செய்யுங்க.
இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, வீட்டில் செய்கிறது தான். இதை எடுத்து செய்யுங்க. இதை செஞ்சிட்டிங்கன்னா ஒரு மாற்றம் கிடைக்கும். சார் எனக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை சொல்கிறவங்களுக்கு இது ஒரு சர்வரோக நிவாரணி. இது மாதிரி நாட்கள் வந்து என்றைக்கோ ஒரு நாள் தான் வரும். சரியா நேர்களே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு சாயந்தரம் கிடைக்கும். இன்றைக்கி சங்கடகர சதுர்த்தி. சரியா, ராசிக்கு 6ஆம் இடத்துல கேது இருக்கிறாரு. நல்ல அமைப்பு தான், சுபத்துவமாக இருக்கிறாரு. இன்றைக்கி சாயந்தரம் கோயிலுக்கு போங்க, இல்லைனா சாயந்தரம் விநாயகர் வீட்டில் வச்சு கும்பிடுங்க. சங்கடகர சதுர்த்தி, தை மாதம் வருகிற சங்கடகர சதுர்த்தி நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. இன்றைக்கி கிரக அமைப்பை பார்த்தோம்னா சந்திரன் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. செவ்வாயும் சூரியனும் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறாங்க. நல்ல அமைப்பு தான். ராசிக்கு 12ஆம் இடத்துல வந்து ராகு சுக்கிரன் புதன். 12ஆம் இடம் சுபத்துவம் ஆகுது. அயன சேன போகம் நல்லாயிருக்கும். விரயம் குறையும். இன்று முதல் உங்களுக்கு விரயம் குறையும், சேமிப்பு அதிகமாகும். ஏன்னா 12ஆம் இடத்துல ராகு இருந்துக்கிட்டு நிறைய செலவை கொடுத்துட்டு இருந்தார். இனிமேல் அவர் சுபத்துவம் மாறாரு. ஸோ 12ஆம் இடத்துல ராகுவும் 6ஆம் இடத்துல கேதுவும் சுபத்துவம் மாறாங்க. ஸோ 6ஆம் இடத்துல இருக்க கேது சுபத்துவம் மாறதுனால கேது வந்து விநாயகர், கேதுக்கு வந்து அதிதேவதை வந்து விநாயகர் தான். அதனால் நீ சங்கடகர சதுர்த்தியாக இருக்கிறதுனால விநாயகர் வழிபாடு பண்ணுங்க. அதுபோக அடுத்து வருகிற நாட்களில் மீனராசிக்கு உண்டான கணபதி, இந்த கணபதி யோக கணபதி வழிபாடு பண்ணுங்கள். யோக கணபதி படம் வேணும்னா என்கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க. நிறைய பேருக்கு நான் அனுப்பியிருக்கிறேன், 100கணக்கான பேருக்கு அனுப்பியிருக்கிறேன். அதை நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ 6ஆம் இடத்துல இருக்க கேது நல்ல பலங்களை கொடுப்பார். சுபத்துவம் மாறாரு. சுக்கிர புதனால சுபத்துவம் மாறதுனால அரசாங்க முயற்சியெல்லாம் பலிதமாகும். வெகுமதி கிடைக்கும், பரிசு பாராட்டு கிடைக்கும். பரிசு எப்படினாலும் கிடைக்கலாம். சரியா, போட்டி பந்தயத்தில் கிடைக்கலாம், திடீர் அதிசயத்தில் பரிசு கிடைக்கலாம். லக் அடிக்கிறதுக்கு நல்ல ஒரு காலமாக பார்க்கப்படுகிறது. தொட்ட காரியம் அனைத்தும் தொடங்கும். தைரியம் துணி வீரத்தோடு இருப்பீங்க. திட்டமிட்ட காரியத்தை நல்லபடியாக முடிப்பீங்க. அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகும். இறைவோட அருள் இருக்கும். சரியா, இறைவோட அருள் இருக்கும். பால் பாக்கியம் விருத்தி இருக்கும். பாலில் என்ன, மில்க் ப்ராடக்ட் பண்ணுறவங்க, கால்நடை வச்சுருக்கவங்க நல்லாயிருக்கும். கால்நடை வளர்த்து அது மூலமாக பால் வியாபாரம் பண்ணுறவங்க மிகச்சிறப்பாக இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். எதிரிகளால் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆள் டேலண்டாக இருப்பீங்க. எந்த ஒரு காரியத்தையும் நல்லபடியாக பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. கடன் தொல்லைகள் இருக்காது. எல்லோரும் நல்லபடியாக பார்க்கப்படும். எல்லாராலும் நேசிக்கப்படுவீர்கள். ஸோ இந்த 6ஆம் இடத்துல இருக்கிற கேது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பாருங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நான் மீன ராசிக்கு வந்து யோக நாட்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். சரியா, வீடியோ போட்டிருக்கிறேன்னு நினைக்கிறேன். போடலைன்னா அடுத்து வந்து வீடியோ சொல்கிறேன். நான் மீன ராசிக்கு யோக நாட்கள் அப்படின்னு நான் ஒரு இது எடுத்து வச்சுருக்கிறேன். அது அடுத்த வீடியோவில் போடுறேன் நான். சரியா நேர்களே, ஸோ இந்த வீடியோ இதோட நிறைவு பண்ணிக்கிறேன். தர்மத்தின் வழி நிலங்க. தர்மம் செய்வதற்கு ஒரு நல்ல நாளை சொல்லியிருக்கிறேன். அதுவும் பசுமாட்டுக்கு செஞ்சோம்னா எல்லா தெய்வத்துக்கும் செய்கிற மாதிரி தான். ஏன்னா பசுமாட்டில் வந்து எல்லா தெய்வமும் இருக்குது. ஸோ வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு வேண்டிய நாள். என்ன பண்ணுறீங்கன்னா, பசுமாட்டுக்கு வந்து காலையில் 8 to 9 தோரம்பருப்பு சாதத்தை கொடுங்க. நல்லெண்ணெய் ஊற்றி கொடுங்க. அனைத்து தோஷங்களும் தீரும். ஜனன ஜாதகத்தில் இருக்கிற ராகு தோஷம், சனி தோஷம், செவ்வாய் தோஷம், இப்படி இதுதான் முக்கியமான தோஷங்கள். ராகு தோஷம், சனி தோஷம், செவ்வாய் தோஷம் தான் முக்கியமான தோஷங்கள். இந்த தோஷமெல்லாம் நிவர்த்தி ஆகும். மற்றபடி உங்கள் ஜாதகத்தில் வேறு எதுவும் நிறை குறைகள் இருந்தாலும் சரி கட்டப்படும். அதனால் மீனராசி நேயர்களுக்கு பலன்களோட, ராசி பலன்களோட ஒரு சின்ன பரிகாரம் சொல்லியிருக்கிறேன். இது பரிகாரம் சொல்ல முடியாது, ஒரு உபகாரம். பசுமாட்டுக்கு நம்ம சாப்பாடு தானம் கொடுக்க போகிறோம். சரியா, அது செஞ்சிட்டிங்கன்னா சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஒரு வேளை கொடுங்க. சரியா, ஒரு வேளை உங்கள் கையால் கொடுத்துட்டிங்கன்னா எல்லா பிரச்சனையும் தீரும். உங்கள் குடும்பத்தில் யாருனாலும் கொடுக்கலாம். உங்களால் முடியலைன்னா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கொடுக்க சொல்லுங்கள். நான் காலையில் வேலைக்கு போயிடுவேன் அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வச்சு கொடுக்க சொல்லுங்கள். சரியா, நீங்கள் தான் கொடுக்கணும், கணக்கு கிடையாது. அதாவது நீங்கள் செஞ்சு வச்சுட்டு வீட்டில் ஏன்னாச்சும் பெரியவங்க இருந்தாலும் பசுமாடு வந்தால் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு போங்க. 8 to 9 பசுமாடு வரல சார்னா நாளைக்கு எந்நேரம் கொடுக்கலாம், வெள்ளிக்கிழமை எந்நேரம் கொடுக்கலாம். சரியா நேர்களே, நான் சொல்கிறது வந்து அந்த ஓரையை சொன்னேன் நான். சரி, 8 to 9 அந்த ஓரையை சொன்னேன். சார் அந்த நேரம் முடியலை சார் அப்படின்னா மற்ற நேரம் கொடுக்கலாம். சரி, 8 to 9 தான் கொடுக்கணும் கிடைக்காது. 8 to 9 சந்திர ஓரை, இல்லைனா 10 to 11 கொடுக்கலாம். குரு ஓரையில் கொடுக்கலாம். 11 to 12 செவ்வாய் ஓரையிலும் கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு இதெல்லாம் டைம் தான். சில காரியங்களை அந்த ஓரையில் செஞ்சிட்டோம்னா அதோடைய பலன் அதிகமாக இருக்கும், எஃபெக்ட் அதிகமாக இருக்கும். ஏன்னா ஓரைகள் ரொம்ப முக்கியம். நம்ம ஓரைகள் தான் ரொம்ப முக்கியம். சரியா, ஓரைகள் படி சில காரியம் பண்ணிட்டோம்னா பிரச்சனை எல்லாமே தீர்ந்து போயிடும். ஓகே நேயர்களே, செய்யுங்க. ஏன்னா மதியத்துக்கு மேலே கொடுக்க வேண்டாம். நண்பர்கள் 12 மணிக்கு மேலே வந்து பசுமாட்டுக்கு சாப்பாடு கொடுக்குறது நல்ல விதமாக பார்க்கப்படாது. ஓகே, வாய்ப்பு இருக்கிறவங்க எப்போ வேணாலும் கொடுக்கலாம். 6 மணிக்குள்ளே கொடுங்க. சரியா, சாயந்தரம் 6 மணி வரைக்கும் கொடுக்கலாம். மதியம் 1 to 2 கொடுக்கலாம். 2 to 3 கொடுக்கலாம். 3 to 4 கொடுக்கலாம். சரியா, மதியம் 1 to 4 வரை கொடுக்கலாம். சுக்கிர ஓரை, புதன் ஓரை, சந்திர ஓரை தான். ஸோ உங்களுக்கு நிறைய டைம் சொல்லியிருக்கிறேன். சரியா, அந்த டயத்தில் கொடுத்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். வெள்ளிக்கிழமை காலையில் 6 மணிலேருந்து 9 மணி வரை கொடுக்கலாம். சுக்கிர ஓரை, புதன் ஓரை, சந்திர ஓரை. அதில் 8 to 9 கொடுத்துட்டிங்கன்னா மிக சிறப்பு சந்திர ஓரையில். ஏன்னா சந்திரன் தான் இந்த வீடியோவோட நாயகன். ஸோ செய்யுங்க. சரியா, காரியம் செய்யணும், அவ்வளோதான். அதை நல்ல நேரம் வச்சு பார்த்து செஞ்சோம்னா கூடுதல் பலன் இருக்கும். வாழ்த்துக்கள் நேயர்களே. தர்மம் தலைகாக்கும்.
அந்த காக்கும் கடவுள் கண்ணபுரான் உங்கள் கூட இருப்பார், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கண்ணனை எதுக்கு நான் இழுத்தேன்னா, கண்ணன் தான் அழைத்தவர் குரலுக்கு உடனே வருவார். காக்கும் கடவுள் கண்ணபுரான். அதுபோக மீனராசிக்கு வந்து சுக்கிரன் தான் பிரச்சனை பண்ணுவார். சுக்கிரனுக்கு வந்து அதிதேவதை கிருஷ்ணர் தான் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது. இதை பற்றி 100 வீடியோவில் சொல்கிறேன் நான். அதுக்கு சில காரணங்கள்லாம் இருக்குது. சரியா நேர்களே? அதனால் இப்போ வந்து மீனராசியில் சுக்கிர தசை நடக்கிறவங்க கிருஷ்ணர் வழிபாடு தான் பண்ணணும். சரியா? இதுக்கு நான் தனியாக வீடியோ போடுறேன். இந்த கிருஷ்ணனை எப்படி கும்பிடணும்னு சொல்கிறேன். அந்த கிருஷ்ணன் தான் இந்த பிரபஞ்சத்தை காக்கிறார், காக்கும் கடவுளாக இருக்கிறாரு, துணை இருக்கிறாரு. ஸோ இந்த காரியத்தை பண்ணிட்டீங்கன்னா அந்த கண்ணனுடைய ஆதரவு உங்கள் பக்கத்திலே இருக்கும். வாழ்த்துக்கள் நேர்களே, நன்றி. அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனில் எல்லா வீடியோவும் பாருங்கள், ஹை பட்டன் ஆன் பண்ணுங்கள். எது தகவல்னால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. எது சம்மந்தப்பட்ட வீடியோ போடணுமோ அதையும் கேளுங்க. சரியா? உங்களுக்கு கண்டிப்பாக நான் வீடியோ போடுவேன், தொடர்ந்து போடுவேன். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வாழ்த்துக்கள். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன்